கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழக்கு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்கிட கேட்கலாம். நேசராஜ் வணக்கம், மேலும் விவரங்கள். கோவை மருதமலையில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது. இந்த கோவிலில் முருக பக்தர்கள் 7வது படை வீடு என போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்று வருகிறது. 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த 30ஆம் தேதி மாலை மங்கள இசை, திருமறை, திருமுறை, பாராயணம், விநாயகர் பூஜை, இறை அனுமதி பெறுதல் ஆகிய நிகழ்ச்சிகளோடு விழா தொடங்கியது. இன்று அதிகாலை 4:30 மணிக்கு மங்கள இசை, திருமறை, பாராயணம் ஆகியவற்றை தொடர்ந்து 6ஆம் கால வேள்வி பூஜையும் நடைபெற்றது. காலை 6 மணி முதல் 6:45 மணிக்குள் திருச்சுற்று தெய்வங்களுக்கு, பரிவார மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. காலை 7:30 மணிக்கு யாகசாலையில் இருந்து மூலவருக்கு திருக்குடங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சரியாக காலை 8:30 மணிக்கு விருதாச்சலமூர்த்தி விமானம், ஆதிமூலவர் விமானம், ராஜகோபுரம், கொடிமரம், பரிவார விமானங்கள் அனைத்துக்கும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. காலை 9 மணிக்கு ஆதிமூலவர், விநாயகர், மருதாச்சலமூர்த்தி, பட்டீஸ்வரர், மரகதாம்பிகை, வீரபாகு, கரிவரதராஜ பெருமாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு பேருளி வழிபாடும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகமும் நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெறுகிறது. தொடர்ந்து சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வருகிறார். இந்த விழாவில் பேரூர் ஆதீனம், சாந்தலிங்க மருதாசல அடிகளார், சிரவை ஆதீனம், குமர குருபர சுவாமிகள் உட்பட பல்வேறு ஆதீனங்கள் கலந்து கொள்கின்றன. மருதமலை கோவில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறுவதால் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் மருதமலையில் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தம் அளித்து சர்வ ரூபத்தில் காட்சி கொடுத்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. மருதமலை முருகர் சன்னதிக்கும் சித்தர் குகைக்கும் வழி உள்ளதாகவும் அதன் வழியே பாம்பாட்டி சித்தர் தினமும் முருகப்பெருமானை தரிசிப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்துள்ளார் என்றும் இந்த சிலையை மூலஸ்தானத்தில் இருக்கின்றன. 2 கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டமணியாக காட்சி தருகிறார். காலில் தண்டையும் அணிந்திருக்கிறார். தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு என 3 வித அலங்காரங்களுடன் காட்சி தருகிறார். விசேஷ நாட்களில் வெள்ளி காப்பும், கிருத்திகை தைப்பூசமும் நாட்களில் தங்க கவசமும் அணிவித்து குறிப்பிடத்தக்கது. சிறப்போடும் நடைபெற்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.